ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 kg கிசான் கோல்ட் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்குங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல ஒரு 300 கிராம் ஆயில், அடுத்து 2 பிரியாணி இலை, ஒரு 4-5 பீஸ் பட்டை, ஒரு 10 to 12 கிராம்பு, ஒரு 4 to 5 ஏலக்காய். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு 8 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 8 to 10 பச்சை மிளகாய். அடுத்து ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு 1/2 கட்டு புதினா, தயிர். அடுத்து 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கிங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வீட்லயே அரைச்ச மசாலா. அடுத்து உங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு. உங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நெய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்கள் இருந்தால் போதும், நம்ம ரொம்ப சுவையா டேஸ்டா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான மசாலா: ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு லெமனோட ஜூஸ். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் இதை அப்படியே விட்டு தாளிக்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி தேக்ஸாவை எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனனும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில், நல்லா ஹீட் ஆனனும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுத்து கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சனும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம்.
வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்குங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். வெங்காயம் மட்டும் இல்லை, நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் மட்டும் இல்லை, நம்ம இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கணும். வதக்குனா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வரும். அடுத்து நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா வீட்டில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிங்க. கரம் மசாலாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பிரியாணிக்கு எப்பொழுதுமே வீட்டில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் இதோட சேர்த்திட்டு சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க ஒரு 10 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், கறியை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிச்சணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை இதோட சேர்த்திக்கலாம். அரிசியை சேர்த்திட்டு உப்பும் காரமும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்க்கக்குள்ளார சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சணும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி கொஞ்சம் வற்றி அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம தம்முக்கு வச்சுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை அடியில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுட்டு கேஸை சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடிலேயே பிரியாணி செஞ்சிங்கனாக்கா இந்த மாதிரி கறியெல்லாம் வெந்து நல்லா உதிரியாக பிரியாணி கிடைக்கும். இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.